இந்த உறையும் இரவிலும் இந்திய எல்லையில் ஒரு வீரன் விழித்திருக்கிறான். நாம் அமைதியாக தூங்குவதற்காக அவன் தூக்கத்தை தியாகம் செய்கிறான். பனிக்காற்று எவ்வளவு கொந்தளித்தாலும் அவன் மனம் மட்டும் அசையாது. ஒவ்வொரு அடியிலும் பதிந்திருப்பது அவன் கடமையின் சுவடுகள். கைகளில் துப்பாக்கி இருந்தாலும் இதயத்திலிருப்பது குழந்தையின் ஓவியம்தான். ஒரு வீடு, ஒரு குடும்பம், அதற்காகத்தான் இந்த காவல். அவன் கண்களில் தெரியும் கண்ணீர் பலவீனத்தின் அடையாளம் அல்ல. குடும்பத்தை நினைத்தும் நாட்டை காத்தும் வாழும் வீரத்தின் மொழி அது. அங்கே ஒரு குழந்தை சிரித்துக்கொண்டு ஓவியம் வரைகிறது. இங்கே ஒரு தந்தை உயிரோடு எல்லை வரைகிறான். அந்த சிரிப்பை காப்பதற்காக இந்த தியாகம். வீட்டில் அவர்கள் அமைதியாக உறங்கிறார்கள். ஏனெனில் எல்லையில் ஒருவோ விழித்திருக்கிறாள். ஒரு குடும்பத்தின் நிம்மதிக்கு பின்னால் ஒரு வீரனின் தீயாக்கம் உள்ளது. அவன் மெதுவாக சொல்கிறான், நிம்மதியாக தூங்குங்கள், நான் விழித்திருக்கிறேன். அந்த ஒரு வரியில்தான் ஒரு சிப்பாயின் முழு வாழ்க்கை அடங்கியுள்ளது. காலை சூரியன் உதிக்கிறது, மலையும் ஒளிர்கிறது, கொடியும் பறக்கிறது. ஆனால் உண்மையில் ஒளிர்வது இந்த மண்ணை காக்கும் வீரனின் உயிர்தான். இந்த கதையின் உண்மையான எடுத்துக்காட்டு, நாம் நிம்மதியாக வாழும் ஒவ்வொரு தருணத்திற்கும் பின்னால் ஒரு வீரன் தனது குடும்பத்தையும் கனவுகளையும் தியாகம் செய்து நாட்டைக் காக்கிறான். அவர்களின் தியாகத்தை மதிப்பதும் நாட்டை நேசிப்பதும் நம் கடமையை நேர்மையாக செய்வதும் தான் அவர்களுக்கு நாம் தரும் மிகப்பெரிய மரியாதை.